அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள் ஸ்பெஷலுங்க. குறிப்பாக தனுசு ராசி அன்பர்கள், அந்த பெண்களாக இருக்கிறவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், பொருளாதார ரீதியாக, கௌரவங்கள், சொத்து ரீதியாக அவங்களோட பணியிடங்கள் எப்படிலாம் இருக்கும், குழந்தை பிறப்பு, திருமணம், கணவன் மனைவி உறவுகள், இது பொதுவான தத்துவங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பார்ப்போம். இவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் தெளிவாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிரித்து பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி, உங்கள் ராசி அதிபதியே குரு. முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆசிரியர் மனப்பக்குவங்க. டீச்சிங் குவாலிட்டி, அட்வைஸிங் குவாலிட்டி இருக்கும். எந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனும் கம்போஸ்டு மைண்ட் செட் சொல்லுவாங்க. அமைதியான மனப்பக்குவத்தில் டிசிஷன் யோசித்து கொஞ்சம் தள்ளி போட்டு முடிவெடுத்து சக்ஸஸ் பண்ணுற ராசி. இந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மனசுக்குள் நிறைய விஷயங்கள் போட்டு ஆராய்ந்து அப்புறம் ஒரு சில விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, சக்ஸஸ் ஆகிடும். அப்போ திறமை இயற்கையாகவே வலுவாக உண்டு. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தாய் உள்ளம் உண்டு. தாயுடன் பாசம் அதிகம். அம்மா மகள் பாசங்கள் அதிகமாக இருக்கும். என்ன அம்மா அதிகமாக திட்டு வாங்குறது உங்கள்கிட்ட தான் இருக்கும். இந்த ராசிக்கிட்ட அம்மா கிட்ட பாசம்னு சொல்கிறது நீங்கள் தான், முதல் திட்டுறது நீங்களாக தான் இருக்கும். எங்கள் அம்மா இப்படி இருந்திருக்கலாம், இதை பண்ணது தான் அப்படின்னு குறையின்னு ஏதோ ஒரு குறை இருக்கும். அம்மா திட்டு வாங்குறதுக்காகவே உங்கள்கிட்ட க்ளோஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி ராசிங்க அது. இதில் முக அமைப்புகள் பார்க்கும் பொழுது இந்த ராசிக்கு தாய்க்கும் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே முக அமைப்பு. நிறைய பேர்த்துக்கு 80% மேட்ச் ஆயிடுது. நிறைய பேர்த்தோட அந்த உடைகள், உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, நீங்கள் அங்கே போனால் அவங்களோட ட்ரெஸ்ஸை, உங்களோட அந்த ட்ரெஸ்ஸு பரிவர்த்தனை பண்ணிக்கிறது, சமையல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இங்கே வாங்கினா அங்கே வரும், அங்கே வாங்கின மிக்ஸி இந்த வீட்டுக்கு வந்துடும், இங்கே வாங்கின பாத்திரம் அங்கே போகும். இந்த ஷட்டில் அடிக்கிற அமைப்பு இந்த இதுக்கு இருக்கும். இது ராசிக்கு உண்டான அம்சம் இது. ரைட். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இயற்கையாக வருமானம் உண்டு. கமிஷன் வகை உண்டு, வட்டி வகை வருமானம் உண்டு, வாடகை வருமானம் உண்டு. இந்த சிறு சேமிப்பு சீட்டில் பெஸ்ட்டு. நிறைய ராசி சிறு சேமிப்பு வேண்டாம்போம். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக சேர்த்துடும். குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து ஒரு இமாலயா லெவலில் சேர்த்துருவாங்க. நான் சொல்லுவேன் சார், நான் ஒரு ராசிக்கார்ட்ட சொன்னேன், சார் உங்கள் மேடம் தனுசு ராசி, கண்டிப்பாக உங்கள்கிட்ட காசு இருக்கும். இல்லைங்க ஏன்ட்டாங்க இருக்குங்க. ஏன்னா அந்த ராசி கடுகு டப்பாலேருந்து ஏதோ ஒரு வகையில் பணம் வச்சுருப்பாங்க. இயற்கையாக அந்த காசு சேர்கிற ராசி தனுசு ராசி. ரைட். வேலை வாய்ப்புகள், வேலையில் பார்த்திங்கன்னா சாதாரண படிநிலைமையை போவாங்க. பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கிற அளவுக்கு வளர்ச்சி பெற்றுவாங்க. பியூனாக போய் முதலாளியான அப்படி இருக்கும். அந்த மாதிரி அமைப்புள்ள ராசி. 6ஆம் அதிபதி சுக்கிரன் 11. வேலை இடத்தில் சென்று வளர்ச்சி பெறுகிற அமைப்பு உண்டு. பல ப்ரமோஷன்கள் ஒரே நிறுவனத்தில் பெறுகிற காலகட்டமாக இருக்கும். இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறதுங்க பெண்களாக தான் இருப்பாங்க. பெண்களுக்கு தொந்தரவு பெண்கள் தான் தனுசு ராசிக்கு. ஏன்னா இது தேவகுரு. இந்த ராசி 6ஆம் இடம் அசுரகுரு. இந்த ராசியில் ஒன்று மட்டும்தான் ஒன்று ப்ளஸ் என்னென்னா, நினச்சதெல்லாம் நடக்கும். ஆனால் 8ஆம் அதிபதி உங்கள் ராசியில் தான் ராசியாக இருக்கார். நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாத தனுசம் ஜெயிச்சிருங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸை போட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நடந்தால் எப்படி, அப்படி நடந்தால் எப்படி, அந்த குழப்பி கடைசி வரைக்கும் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அப்புறம் டக்குன்னு டிசிஷன் எடுக்கும். அந்த பல ஆலோசனை பண்ணி டிசிஷன் எடுப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அது இந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமானது, இந்த கோயிலில் போய் வேண்டுவாங்க. இவங்களுக்கு என்ன தேவைன்னு வேண்ட மாட்டாங்க, எதெல்லாம் வேண்டாமோ அது வேண்டுவாங்க. அந்த ஹேபிட்டை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டலாம். வீடு இடம் சொத்து அமையணும் அப்படின்னு வேண வரல. எனக்கு வேலையில் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, அப்போ நெகட்டிவ் பாயிண்ட் அது. அப்படி வேண்டுவாங்க. சொத்து சுகம்லாம் அமையாமல் போயிடக்கூடாது. அப்போ இந்த வேர்டிங்கில் கரெக்டாக வேண்டிக்கங்க. ரைட். இப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் குழந்தை சம்மந்தப்பட்ட நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு குழந்தையில் கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு. ஒரு மிஸ்கரேஜ் பொதுவாக இந்த பெண்களுக்கு ஏற்படுது. 5ஆம் அதிபதி 12 வரனால ஒரு சில குழந்தைக்கு தாமதம் டக்குன்னு டாக்டரை போய் பாருங்கள், குழந்தை பிறப்பு உண்டு. அப்போ தான் 2வது குழந்தைக்கு பின் சொத்து சுகங்கள் நிறைய அமைய உண்டு. இவங்களுக்கு திருமணம் ஃபஸ்ட்டு பாயிண்ட். திருமணம் பெறுகிற காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரே நேரத்தில் 2-3 ஜாதகம் வந்து செட் ஆகி நிற்கும். இதுவும் வேணும். எந்த ஆண் வரனை சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிறதுல ராசி இந்த ராசி தான். சார் ஒருத்தருக்கு ஓகேன்னு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் சொந்தத்தில் வந்து ஃபோர்ஸ் வந்தது, இவன் கட்டிக்கங்கிறாங்க, நான் இதுவான் டிசிஷன் ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே பல நாள் ஆயிடுச்சுன்னு சொல்கிற ராசி இந்த ராசி தான். ஒரே நேரத்தில் வரனே 2 ஒன்றா வரும். ஒரு சிலருக்கு 3 வரன்னு வந்துடும்.
ஒரு வெளியே ஃபிக்ஸ் ஆனது சொந்தக்காரங்க வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க, ஏன் அங்கே வாசலில் கொடுக்குற அது கொடுக்குறேன்னு பேச்சுவார்த்தை நடக்கும். ரைட். இந்த ராசி திருமணத்துக்கு கூட்டு தொழில் பொதுவாக நான் ரெஃபர் பண்ணுறதில்ல, மற்ற அம்சங்களை பார்க்கணும். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஆசைப்படும். முதல்ல வேலைக்கு தான் போகணும், திருமணத்துக்கு பின் தான் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்க்கணும். சொத்து சுகங்கள் அமைக்கக்கூடிய அம்சம் உண்டு. இதை தனுசு ராசி ஈஸியாக மாமியாரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். இந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிறதுல ஆர்கியூமெண்ட் வர மாதிரி இருந்தால் டக்குன்னு பேச்சுவார்த்தை கட் பண்ணிட்டு போயிட்டு நல்ல பேர் வாங்க ஈஸியாக ட்ரை பண்ணி இல்லை ஒதுங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ராசி இந்த ராசி. ரைட். 8ஆம் இடம் பொதுவாகவே நீர்நிலைகள் கவனம், மழை காலத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி. 8ஆம் இடம் சந்திரன், அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி சூரியன். பொதுவாகவே கோயில் குளத்தில் இவங்க இருக்கிற ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்கூல் இருக்கும், ஃபேமஸான கோயில் இருக்கும். இவங்களுக்கு சிவ வழிபாடு ரொம்ப சிறந்தது. மலை பிரதேசங்கள் சென்று வரும்போது புகழ் பெறுவார்கள். சினிமா துறை ஆர்வம் இருக்கும். நடனம் சம்மந்தப்பட்ட துறைகள் ரொம்ப, நடனம், கலைகள், மியூசிக் நல்லாயிருக்கும். மெமிக்ரி, ஜென்ஸ்னு மெமிக்ரி, பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா மேடை பேச்சு, கவிதை எழுதுறது, டிசைனிங் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சுக்கிட்டே சைடில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சம் வந்துடும். ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கிங் சூப்பராக பண்ணுவாங்க. இந்த ராசிக்கு இதெல்லாம் பெஸ்ட்டு தைரியமாக சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு சில ராசி எண்கள் இருக்குது, அதையும் அந்த பரிகாரங்கள் வந்து சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஃபுல் அனலைஸ் பண்ணணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இதை பார்த்துட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். பொதுவாக உங்களுக்கு எண்களில் பார்க்கும் பொழுது 3, 9, 1 இந்த எண்கள் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். வழிபாட்டு முறையில் எதை கும்பிட்டா நல்லாயிருக்கும்? உங்களுக்கு ஃபஸ்ட்டுனா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு சிறந்ததாக இருக்கும். உங்கள் பொருளாதார சிறப்புக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு சின்ன உடல் உபாதைகள் தான் வருதா, கருஞ்சீரகத்தை தண்ணியில் ஊற வச்சு கருஞ்சீரகம் குடிக்கும் பொழுது சூப்பராகிடும். இந்த ராசிக்கு சொத்து சோகங்கள் ஈஸியாக அமைஞ்சிடும், ஆனால் திருப்தி இருக்காது. நான் இப்படி வீடு கட்டணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி தான் அமைஞ்சிருச்சு. ஆனால் பிளான் பண்ணி தான் கட்டுவாங்க, வீடு இடம் எல்லாமே கட்டுவாங்க. கட்டி இவங்க தங்குவாங்க. இவங்ககிட்ட ஒரே ஒரு நிறைய தனுசு ராசின்னு சொல்கிறது, குடியிருக்கிற வீட்டை குறை சொல்லக்கூடாது, நம்ம சொந்தமாக வச்சுருக்கிற வண்டியை குறை சொல்லக்கூடாது. அதனால் டிசிஷன் எவ்வளோ வேணால் எடுத்துக்காங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் பண்ண மாதிரி இன்ஜினியரிங் இது மாதிரி பண்ண மாட்டாங்க, பட் அது அமையும். இவங்களுக்கு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா இவங்க ஒரு டிசைன் நினச்சி போவாங்க, ஆனால் வேற ஒரு டிசைன் இருக்கும். இவங்க மெடிக்கல் ஷாப்பில் இவங்க ஒரு மருந்தை நினச்சிட்டு போவாங்க, ஆனால் அங்கே இந்த பிராண்ட் இல்லை வேறு பிராண்ட் இருக்குன்னு. இவங்க பார்க்க போன டாக்டர் இல்லாமல் வேறு டாக்டர் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பது ரொம்ப சிறந்ததுங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி சந்திரனாக வரனால அதோட தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு அன்னதானம் கொடுக்கும்போது தொந்தரவுகள் விலகுகிறது. எதிரிகள் பெண்களாக இருக்கிறனால லக்ஷ்மியோட மந்திரங்கள் வழிபாடுகள் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நிறங்களில் மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு இதை பயன்படுத்திக்கலாம். இவங்க பொருளாதாரத்துக்கு காவல் தெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு எப்பொழுதும் நகை சேர்க்கும் யோகங்கள், நகை ஆதாயங்கள் உண்டு, நகை சேர்த்துக்கிட்டே வந்துடலாம். ரைட். இறுதியாக இவங்களுக்கு என்னென்னா ஆயில் சம்மந்தப்பட்ட ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். அது பயம்ங்கிறது கூட அவேர்னஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஒன்றுமே இல்லைனாலும் மருத்துவ செலவு டக்குன்னு பார்க்குற அந்த ஹேபிட்டை விடுங்க. எதாக இருந்தாலும் சித்தா சம்மந்தப்பட்டது, ரொம்ப உடம்பு முடியல மட்டும் தான் போகணும். ரைட். உங்களுக்கு இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். வேறு கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தரப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.